ஒரு அழகான கிராமத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க கிட்ட சொந்தமா ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு. அதுல வர மாங்காயை வச்சு அவங்க ஊறுகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்கம்மா வாங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஊறுகாய் வாங்கினா இன்னொன்று ஊறுகாய் ஃப்ரீ. அக்கா, இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் ஆஃபர் போட்டிருக்காங்க போல இருக்கு, வாங்க போய் வாங்கிட்டு வரலாம். பாட்டி, எவ்வளோ இன்னைக்கு ஊறுகாய்? நீங்கள் டெய்லி ஒரு ரேட் சொல்கிறீங்க, இன்னைக்கு என்ன ரேட்டு? இன்னைக்கு ஒரு ஊறுகாய் 150 ரூபாமா. ஒரு ஊறுகாய் வாங்கினா இன்னொரு ஊறுகாய் ஃப்ரீமா. என்னது 150 ரூபாவா? என்ன பாட்டி டெய்லி விலை ஏற்றிட்டே போகிறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்களே. என்கிட்ட 10 ரூபா கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருமா, நான் கரெக்டான விலையை தான் சொல்கிறேன். நான் அதிகமாகவும் தர மாட்டேன், கம்மியாகவும் தர மாட்டேன். நான் தரது நீ வாங்கிட்டு போ, இல்லைன்னா கிளம்பு நீ. சரி கொடுங்க, 2 ஊறுகாய் கொடுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன். இந்தாங்க காசு. அந்த பாட்டி 1 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. அந்த 2 பேரும் அந்த பாட்டி சொன்ன விலைக்கே ஊறுகாயை வாங்கிட்டு போனாங்க. அந்த பாட்டி டெய்லி சமைக்காம ஊறுகாய் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பாட்டிக்கு உடம்புல உப்பு அதிகமாயிடுச்சு. அதனால அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. யாருமா இந்த பாட்டிக்கு ஊறுகாயே கொடுத்து இப்படி பண்ணது? ஏமா உனக்கு தெரியாதாம்மா, வயசான காலத்தில் இவ்வளோ ஊறுகாய் சாப்பிட்டா என்ன ஆகும்? டாக்டர், நாங்கள் சொல்லிட்டு தான் இருந்தோம் பாட்டி சாப்பிடாதுங்க. நான் அந்த பாட்டி தான் கேட்கல. அந்த பாட்டி சரியான கஞ்சம் டாக்டர். டாக்டர், இப்போ எப்படி இருக்கு இந்த பாட்டிக்கு? இப்போ பரவாயில்லையா? யாருங்க நீங்க? இந்த பாட்டி ஒரு சரியான கஞ்சம். இவங்களுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. இந்த பாட்டியை பற்றி உனக்கு என்னம்மா தெரியும்? இந்த பாட்டி ஊறுகாய் விற்கிற காசு அனாதை குழந்தைங்களுக்கு தராங்க. அதனால தான் அவங்க 3 வேளையும் சாப்பிட்றாங்க. இந்த பாட்டியை பற்றி நீ தப்பாக பேசாதம்மா, எனக்கு கோவம் வந்துடும். தெரியாம பேசிட்டேண்ணே. இந்த பாட்டி ஒரு டைம் கூட சொல்லவே இல்லைண்ணே. சாரி அண்ணா. இங்கே பாருங்க, இந்த பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. இனிமேல் ஊறுகாய் சாப்பிட வேண்டாம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சரி, நான் வரேன். இதுல என்ன தெரியுதுன்னா, யாரை பத்தியும் முழுசா தெரியாம நாம எதையும் பேசக்கூடாது.